அப்படிதானடாமா? சோ இந்த ஸ்டோரியில என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். சோ மிஸ் கூட நேத்து போல கொடுத்திருந்தேன். அப்படிதானடாமா? சோ ஃபாரஸ்டோட நேம் என்ன, அவளுடைய ஹேராயோட நேம் என்ன அப்படிலாம் மிஸ் அவங்க கிட்ட ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன். ஓகேங்களா? சோ அதெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சீங்களாடாமா? ஃபைண்ட் பண்ணீங்களா? ஓகே. சோ திரும்ப நான் மிஸ் உங்களுக்கு ரீகால் பண்றேன். அதெல்லாம் என்னன்னு. ஓகேங்களா? ஓகே. சோ சிங்கிங் crosses and turns and winds. அந்த ஸ்டோரியில ஒரு மெயின் கேரக்டர் அப்படினா who is she டாமா? she is a மாலுபாட்டி. மாலுபாட்டி தான் அந்த ஸ்டோரியோட ஹீரோனே நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சோ இவங்கள பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரியே இருக்கு. அப்படிதானடாமா? சோ அவங்க என்ன பண்றாங்க? ஒரு ஹேர் ஆயில் வந்து டிஸ்கவர் பண்றாங்க. the name of the hair oil is Wondergo Supersonic Hair Tonic. ஓகேங்களா? சோ don't forget that names. ஓகேங்களா? சோ அதனால தான் மிஸ் ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்கறேன். சோ இந்த நேம்ஸ் எல்லாமே கண்டிப்பா மறக்கவே கூடாது. ஓகேங்களா? Wondergo Supersonic Hair Tonic அப்படிங்கற ஹேர் ஆயில் வந்து மாலுபாட்டி டிஸ்கவர் பண்றாங்க. ஓகே? சோ டிஸ்கவர் பண்ணிட்டாங்க அப்படினா அவங்க என்ன பண்ணனும்? அப்ரூவல் வாங்கணும். சோ அப்ரூவல் வாங்குறதுக்கு எந்த பிளேஸ் போகணும்? மௌனஷம்பூர். she wants to go to the place மௌனஷம்பூர். மௌனஷம்பூர் அப்படிங்கற பிளேஸ்க்கு வந்து என்ன பண்ணனும் அப்படினா அவங்க போகணும். ஓகேங்களா? சோ மௌனஷம்பூர்ல எந்த லேபுக்கு போகணும்? மௌன பாபா ஹெர்பல் ரிசர்ச் லேபரேட்டரி இங்க போகணும். ஓகேங்களா? சோ மௌனஷம்பூர்ங்கிறது ஊரு. அந்த ஊர்ல அந்த லேபோட நேம் வந்து என்னது அப்படினா மௌன பாபா ஹெர்பல் ரிசர்ச் லேபரேட்டரி. ஓகேங்களா? சோ தென் வந்து என்ன பண்ணனும்னா it is not easy to travel to மௌனஷம்பூர். மௌனஷம்பூருக்கு போறது வந்து ஒரு ஈஸியான டிராவல் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நிறைய ஹர்டல்ஸ் எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணணும். சோ இன் பிட்வீன்ல அவங்க எதை ஃபேஸ் பண்ணனும் அப்படினா வான்கோலிமோலி ஃபாரஸ்ட் ஒன்னு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து காஷ்மகாஸ் ரிவர் வேற இருக்கு. சோ இது ரெண்டுத்தையுமே அவங்க வந்து டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க எதை ரீச் பண்ணுவாங்க அப்படினா மௌனஷம்பூர் அப்படிங்கற பிளேஸ் வந்து ரீச் பண்ணுவாங்க. ஓகேங்களாடாமா? சோ அது மட்டும் இல்லாம இந்த பார்ட்டியோட எனிமீஸ் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படினா பார்ட்டியை வந்து அந்த பிளேஸை ரீச் பண்ண விடாம ரொம்ப நிறைய தடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? சோ அவங்க வந்து அந்த பிளேஸை வந்து ரீச் பண்ண கூடாது அப்படிங்கறதுக்காண்டி அவங்க நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் பிளான்ஸ் எல்லாமே போடுறாங்க. ஓகேங்களா? சோ அதுல ஒன் ஆஃப் த ஒரு எனிமியோட நேம் தான் யார் அப்படினா காபர்டர். ஓகேங்களா? சோ எனிமியோட நேம் என்னதுடாமா? காபர்டர். ஓகேங்களா? சோ மாலுபாட்டி அவங்களுடைய கிராண்ட் சில்ட்ரனோட டிராவல் பண்றாங்க. அப்படிதானடாமா? சோ ரெண்டு கிராண்ட் சில்ட்ரனோட நேம் என்னது? லைலா அண்ட் விக்ஸ். ஓகேங்களா? சோ லைலா அண்ட் விக்ஸ் are grandchildren of மாலுபாட்டி and Damu is the assistant of மாலுபாட்டி. தாமு யாரு? மாலுபாட்டியோட அசிஸ்டன்ட். சோ தாமுவோட ஹேர் வந்து எப்படி இருக்கும்? he has a pink colored hair. அவங்க கிட்ட வந்து பிங்க் கலரா இருக்கும் அவங்களுடைய ஹேர். ஓகேங்களா? சோ இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி 2 கிளாसेसல நம்ம பார்த்துட்டோம். அப்படிதானடாமா? ஓகே. சோ தென் நம்ம என்ன பண்ணோம்? மாலுபாட்டி அவங்களுடைய grandchildren அப்புறம் அவங்களுடைய அசிஸ்டன்ட் எல்லாமே என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் they crossed the காஷ்மகாஸ் river. காஷ்மகாஸ் river வந்து கிராஸ் பண்ணாங்க. அப்ப வந்து they want one boat. அவங்க வந்து போட் தேவைப்பட்டுச்சு. சோ அந்த போட் மேனா வந்து யார் வந்து இருந்தாங்க அப்படினா காபர்டர் வந்து இருந்தாங்க. ஓகேங்களா? சோ போட் மேன் அப்படியே நடுவுல இருக்கிறப்ப அந்த ரிவரோட நடுவுல இருக்கிறப்ப காபர்டர் என்ன பண்ணிட்டாரு அப்படினா போட் அப்படியே சாச்சிட்டார். சாச்சி அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு? அந்த ரிவர்ல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில வந்துட்டார். ஓகேங்களா? சோ காபர்டர் என்ன நினைச்சிட்டு இருந்தாரு அப்படினா சரி ஓகே மாலுபாட்டி அவங்களுடைய கிராண்ட்சில்ட்ரன் வந்து அந்த ரிவர்லயே வந்து மூழ்கிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சிருந்தாரு. சோ மாலுபாட்டியால அந்த மௌனஷம்பூர்ங்கற பிளேஸை வந்து ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க ராங்லி கன்சிடர் பண்ணிருந்தாங்க. ஓகேங்களா? பட் நம்மளுடைய மாலுபாட்டி என்ன பண்ணிருந்தாங்க? அந்த ரிவரை வந்து கிராஸ் பண்ணி வான்கோலிமோலி ஃபாரஸ்ட் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களாடாமா? ஓகே. சோ அது வந்து அந்த விஷயம் வந்து யாருக்கு தெரியாது அப்படினா அந்த தீஃப்களுக்கு வந்து தெரியாது. ஓகேங்களா? சோ அவங்க தீஃப் என்ன நினைச்சிட்டே இருந்தாங்க? மாலுபாட்டி ஓகே அந்த ரிவரா போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிருந்தாங்க. ஓகேங்களா? சோ அவங்க என்ன பண்ணாங்க? மாலுபாட்டியும் அவங்களுடைய கிராண்ட்சில்ட்ரன் பிளஸ் அசிஸ்டன்ட் வந்து வான்கோலிமோலி ஃபாரஸ்ட் ரீச் பண்ணிட்டு அவங்களால வந்து நடந்து போறதுக்கு வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு. ஓகேங்களா? சோ அவங்க என்ன பண்ணாங்க? each and everyone choose a pony. போனிங்கிறது என்னதுடாமா? நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். போனிங்கிறது ஒரு அனிமல். இது என்னதுடாமா? ஒரு அனிமல் தான். இட்ஸ் லுக் லைக் a horse. ஹார்ஸ் மாதிரியே இருக்கும் பட் ஆனா ஹார்ஸ் கிடையாது. ஓகேங்களா? சோ ஹார்ஸை விட கொஞ்சம் என்னவா இருக்கும்? ஹைட்ல வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. சோ இந்த போனில வந்து என்ன பண்ணாங்க? டிராவல் பண்ணாங்க. இந்த வான்கோலிமோலி ஃபாரஸ்ட் முழுக்க போனில என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஓகேங்களாடாமா? சோ டிராவல் பண்றப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபாரஸ்ட்ல வந்து நிறைய வந்து அமேசிங்கான சைட்ஸ் எல்லாமே இருக்குது
அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டு பக்கமே நல்ல கிரீனிஷாவும் அட் த சேம் டைம் நிறைய ஃப்ளவர்ஸ்மே இட்ஸ் அட்ராக்டிவ் கலர்ஸ்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அங்க வந்து நிறைய மஷ்ரூம்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு. பட் இட்ஸ் டேஞ்சரஸ். ஓகேங்களா? நம்ம பார்க்க அழகா இருக்குதுன்னு சொல்லி பக்கத்துல போனோம் அப்படின்னோம்னா நம்ம அதில் போய் மாட்டிக்கிடுவோம். ஏன்னா அப்படி ஒரு டேஞ்சரஸான ஃபாரஸ்ட் தான் வான்கோழிமொழி ஃபாரஸ்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ பாட்டி தன்னோட சில்ட்ரன் வந்து என்ன பண்ணிட்டே இருந்தாங்க, வார்ன் பண்ணிக்கிட்டே வந்திருந்தாங்க. ஸோ எந்த பக்கமும் போயிடாதீங்க, அப்படியே என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, இட்ஸ் அ டேஞ்சரஸ் ஃபாரஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதனால இப்படியே பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே இப்படி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வான்கோழிமொழி ஃபாரஸ்ட்ல. அப்ப தாமு சொல்றாங்க, பாட்டி யூ டிட் a great job அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க ரொம்ப பெரிய ஜாப் வந்து செஞ்சிருக்கீங்க, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதது வந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தாமு வந்துட்டு மாலுபாட்டியை வந்து கொஞ்சம் அப்படியே அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே வராங்க. பட் மாலுபாட்டி என்ன பண்றாங்க, உங்களோட கான்சென்ட்ரேஷனை வந்து எங்கேயும் மிஸ் பண்ணிடாதீங்க, என் கூடயே டிராவல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ மாலுபாட்டி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹேர் ஆயில் அதாவது கான்சென்ட்ரேட்டட் அந்த வெர்சனை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு சின்ன பாட்டில்ல வந்து அடிச்சு வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சின்ன பாட்டில்ல அடிச்சு வச்சதா அதை எப்பயுமே அவங்க கூடயே வச்சிருந்தாங்க. அவங்க ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஹேண்ட்பேக்லயே அந்த ஹேர் ஆயில எப்பயுமே அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வச்சிருந்தாங்க. ஓகேங்களா டாமா? ஸோ அந்த சின்ன பாட்டில் எப்பயுமே அவங்களுடைய ஹேண்ட்பேக்லயே தான்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் என்ன பண்ண போறாங்க, சயின்டிஸ்ட்டை கொடுத்து டெஸ்ட் பண்ண கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அது யாருக்கிட்டே சொல்லல. ஸோ டிராவல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஹேர் ஆயில் வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த போனி இருக்கு பாத்தீங்களா? ஸோ போனியினுடைய ஹேர் இருக்கும் பாத்தீங்களா? ஸோ நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா அதோட நெக்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹேரா வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹார்ஸ் நீங்க பார்த்துருக்கீங்க. ஹார்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதோட ஹெட்ல கொஞ்சம் ரைட் அண்ட் நெக்ல எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா சின்ன சின்ன ஸ்மால் ஹேரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஹேர் ஆயில் தானே, என்ன பண்ணாங்க அப்படின்னா போனியினுடைய ஹேர்ல எல்லாம் என்ன பண்ண விட்டாங்க அப்படின்னா அப்படி அப்ளை பண்ணி விட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் தூரம் டிராவல் ஆனதுக்கு அப்புறம் அப்ளை பண்ண ஹேர் ஆயில்னால போனியினுடைய ஹேர் வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப லாங்கா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா க்ரோ ஆயிடுச்சாண்டாமா. ஓகேங்களா? நான் அப்படியே சொல்லியிருந்தேன், மாலுபாட்டி டிஸ்கவர் பண்ண ஹேர் ஆயில் வந்து இட்ஸ் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன் அப்படின்னா அதுவும் அட் த சேம் டைம் இட்ஸ் a பவர்ஃபுல் ஒன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஹேரை நம்ம அப்ளை பண்ண அடுத்த நிமிஷம் நமக்கு எப்படி ஆயிடும் அப்படின்னா நல்லா க்ரோ ஆயிடும் நம்மளுடைய ஹேர். அப்படி இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அது போனியினுடைய ஹேரை லைட்டாக அப்ளை பண்ணி பார்த்தோம்னா போனியினுடைய ஹேரே நல்ல அளவுக்கு க்ரோ ஆயிடுச்சு அப்படிங்கிறமா. ஓகேங்களாடாமா? ஸோ அப்படியே பேசிக்கிட்டே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த ஃபாரஸ்ட்ல இருந்துக்கிட்டு நிறைய வந்து டர்ஸ் அண்ட் ஒயின்ஸ் எல்லாமே இருக்கும். ஒயின்ஸ்னா என்னதுடாமா? கொடிகள் சொல்லியிருந்தேன் இல்லடாமா? ஸோ அந்த மாதிரி கொடியெல்லாம் நிறைய படர்ந்துட்டே நிறைய சுத்தி இருக்குது. ஓகேங்களா? நல்ல ஒரு டீப் ஃபாரஸ்ட், நல்ல ஒரு அடர்ந்த காடு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த காட்டுக்குள்ள இது பண்றப்ப நமக்கு நிறைய இருக்கும், பிளான்ஸ் இருக்கும், ட்ரீஸ் இருக்கும், அட் த சேம் டைம் இந்த மாதிரி க்ரீப்பர்ஸ் இந்த மாதிரி நிறையவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கொடியெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப திக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அப்படியே ஃபாரஸ்ட் நடுவில் போறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மாலுபாட்டி ஃபீல் ட்ரௌசி, அதாவது வந்து மாலுபாட்டிக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப டயர்டா அட் த சேம் டைம் அதோட ஃப்ரெஷ் ஏர் இதெல்லாமே சேர்ந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ட்ரௌசியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ட்ரௌசி மீன்ஸ் என்னது அப்படின்னா இப்படி தூக்கம் வர மாதிரியே அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி தூக்கம் வர மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க போனியில போயிட்டு இருக்காங்களா அப்படியே நம்ம தூங்கி விழுந்துட்டோம் அப்படின்னா கீழே விழுந்துருவோம். அப்படிதானடா? நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கப்ப தூங்கிட்டு இருந்தா தூங்குற மாதிரி இருந்தாலே நம்ம கீழே விழுந்துருவோம். ஆனா அவங்க இப்ப என்ன டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, போனியில டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க கிராண்ட் சில்ட்ரன்னா பாட்டி தூங்காதீங்க, டோன்ட் ஸ்லீப்னு சொல்லிட்டு அவங்க என்கரேஜ் பண்ண மாதிரி நிறைய சாங்ஸ் பாடுறாங்க, டேபிள்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க. ஆனா மாலுபாட்டினால இந்த ட்ரௌசினஸை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஓகேங்களா? அந்த ஸ்லீப்னஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன பண்ணாங்க, டக்குன்னு இப்படி தூங்கி விடுற மாதிரி வலிஞ்சாங்க. ஓகேங்களா? ஸோ போனி மேல டிராவல் பண்ணிட்டு தூங்குற மாதிரி வலிஞ்சாங்க. வலிஞ்சிட்டு அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த க்ரீப்பர்ஸ் மேல பட்டுச்சு. அந்த கொடியெல்லாம் சுத்தி இருக்கும் பாத்தீங்களா? அந்த கொடி மேல பட்டு மாலுபாட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியே வேற இடத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தூக்கி போடுற மாதிரி போயிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அவங்க கீழே அப்படி விழுகுறாங்க. விழுந்த இடத்துல நிறைய பொடி எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? நான் அப்பயே சொல்லியிருந்தேன் நிறைய மஷ்ரூம்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மேலே பட்டு அப்படியே ஜம்பா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வேற ஒரு இடத்துக்கு மாலுபாட்டி தூக்கி போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மாலுபாட்டி என்ன பண்ணாங்க, வேற ஒரு இடத்துக்கு தூக்கி எரியப்பட்டாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ ஒரு இடத்துல அதாவது அவங்க கிராண்ட் சில்ட்ரன் யாருமே இல்லை. ஓகேங்களா? ஸோ வேற ஒரு இடத்துல மாலுபாட்டி இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல ரெண்டு எனிமீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மாலுபாட்டிக்கு எப்படி ஒரு ஸ்லீப்பினஸ் வந்துச்சோ அதே மாதிரி ரெண்டு எனிமீஸ்க்குமே ஸ்லீப்பினஸ் வந்திருக்கு போல. ஸோ அவங்க அந்த ரெண்டு எனிமீஸ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ட்ரீ கீழே தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டா மாலுபாட்டி
ஓகேங்களா. ஸோ விழுந்த சத்தத்துல ஒரு எனிமி என்ன எழுந்திரிச்சிட்டாங்க. ஓகேங்களா. எழுந்திரிச்சோடனே மாலுபாட்டியை பார்த்தோன்னே ஐயோ நம்ம தான் இவங்களை ரிவர்ல தானே தள்ளி விட்டுட்டு வரணும், எப்படி இவங்க உயிரோட வந்திருக்காங்க, போச்சு இது கோஸ்ட் தான் கோஸ்ட்னு சொல்லிட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. போச்சு கோஸ்ட் கோஸ்ட் என்னை ஒன்றும் பண்ணிடாத, டோன்ட் ஸ்கேர் மீ, என்னை பயமுறுத்தாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு எனிமி. அந்த ஒரு எனிமியோட சத்தத்தை கேட்டோடனே இன்னொரு எனிமி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எந்திரிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஐயோ கோஸ்ட் வந்துச்சு படிச்சிட்டேன். ஓகே நம்ம பேக்ல இருக்க கன்னை எடுத்து இந்த கோஸ்ட்டை சுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்னை எடுக்கலாம்னு சொல்லி போனாங்க. ஸோ அந்த கன் இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டோடனே நம்ம மாலுபாட்டி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எந்திரிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஷீ இஸ் ஆல்சோ அவேக். ஓகேங்களா. அவங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் இப்போ ரெண்டு எனிமிஸ் சேர்ந்து அவங்க வந்து தப்பிக்கணும். ஓகேங்களா. தப்பிக்கிறதுக்கு அவங்க கிட்ட she has no instruments, அவங்க கிட்ட எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஹேண்ட் பேக் மட்டும் தான். அந்த ஹேண்ட் பேக் உள்ள என்ன இருக்குது, அந்த ஹேர் ஆயில் மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணாங்க, டக்குன்னு யோசிக்கவே இல்லை, டக்குன்னு அந்த ஹேர் ஆயில் எடுத்து ரெண்டு தீப் மேலேயும் ரெண்டு எனிமிஸ் மேலேயும் அப்படியே இப்படி அடிச்சு விட்டுட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஹேர் ஆயில் அவங்க மூஞ்சில பார்த்தோன்னே இட்ஸ் இன் ப்ரௌன் கலர். ஓகேங்களா. ஸோ சாக்லேட் ஃப்ளேவர்ல இருக்கும் போல. ஓகேங்களா. ஸோ கண்ட பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா எரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா. ஸோ அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, மாலுபாட்டி தட் எஸ்கேப் ஃப்ரம் தட் பிளேஸ், அந்த பிளேஸ்ல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, எஸ்கேப் ஆகி அவங்க கிராண்ட் சில்ட்ரன் இருக்க இடத்துக்கு போயிட்டாங்க. ஓகேங்களாடாமா. ஸோ கிராண்ட் சில்ட்ரன் இடத்துக்கு போன உடனே அவங்க போனீஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஓடி போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ஏன்னா மாலுபாட்டி கீழே விழுந்தோடனே கிராண்ட் சில்ட்ரன் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கத்த ஆரம்பிச்சாங்க. கத்துன பயத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா போனீஸ் எல்லாமே ஓடிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ அவங்க கிட்ட போனீஸ் கிடையாது. இப்போ யார் யார் இருக்கிறா, மாலுபாட்டியும் லைலா, விக்ஸ் அண்ட் தாமு, இவங்க 4 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க 4 பேர் தான் இப்போ என்ன பண்ணணும், அந்த ஃபாரஸ்ட்டை வந்து கிராஸ் பண்ணணும். பிஃபோர் த எனிமீஸ் கேம், அந்த எனிமீஸ் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க மௌனஸ்ரம்பூர் பிளேஸை வந்து ரீச் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஸோ அந்த ஃபாரஸ்ட்ல கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நடந்து போன உடனே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த ஃபாரஸ்ட் வந்து ஒரு டீப்பான ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நாட் ஓன்லி த ஃப்ளவர்ஸ் மஷ்ரூம்ஸ் இல்லாமல் அங்கே நிறைய வந்து கேக்டஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ கேக்டஸ் அப்படின்னா இந்த ஷேப்ல இப்படி இருக்கும், நிறைய தான்ஸா இருக்கும். தான்ஸ்னா என்னதுன்னா முள்ளு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஓகேங்களா. ஸோ இந்த கேக்டஸ் வந்து நிறையவே இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒன் ஆஃப் த கேக்டஸ் நேம் தான் என்னது அப்படின்னா போர்குபைன் கேக்டி. வாட் இஸ் த நேம்? போர்குபைன் கேக்டி. ஸோ இந்த கேக்டஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா நல்லா க்ரோ ஆயிருக்கு, நல்லா ரெண்டு பக்கமும் க்ரோ ஆயிருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் தான் என்ன பண்ணணும், இங்க 4 பேர் நடந்து போகணும். ஸோ இப்படி நடந்து போனா அப்படின்னா அதனுடைய தான்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், அவங்க ரொம்ப குத்த ஆரம்பிக்கும். அப்படி தானேடாமா. ஸோ அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க கிட்ட வேற எதுவுமே கிடையாது. என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ அவங்க பேக்ல இருந்து கொஞ்சம் துணி மட்டும் எடுத்து கொஞ்சம் கிளாத்ஸ் மட்டும் எடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்படி கையில சம்திங் கால்ல எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா சுத்திக்கிட்டாங்க. பட் ஆனால் ஃபேஸை கவர் பண்றதுக்கு அவங்க கிட்ட எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ அப்போ டாமோட பேக்ல நம்ம சர்ச் பண்றப்ப ஒரு 3 திங்ஸ் அவங்க கிட்ட அவைலபிளா இருந்துச்சு. ஓகே 3 திங்ஸுமே கிச்சனுக்கு யூஸ் பண்ற திங்ஸ் டாமா. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிராவல் டைத்துல நமக்கு ரொம்ப பசிக்கும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு 3 திங்ஸை வந்து போட்டு வச்சிருந்தாங்க. சரி நம்ம அங்கே போய் நம்ம போற வழியில நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிச்சனுக்கு யூஸ் பண்ற 3 திங்ஸை எடுத்திருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த திங்ஸ் வந்து என்னது பாத்தீங்கன்னா ஸோ அவங்களுடைய இதுல பாத்தீங்க அப்படின்னா பேக்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பொமிகிரானட் சீடர், the ginger grater, the spinach oil strainer, அதாவது நம்ம துருவோம் பாத்தீங்களா. ஓகேங்களா. அதாவது வெஜிடபிள்ஸ் துருவுறதுக்காண்டி ஒரு இது வச்சிருக்கோம். ஓகேங்களா. that is called as a grater. அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரேட்டர், துருவுறதுக்காண்டி வச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா இப்படி ஃபேஸை வந்து கவர் பண்ணி எப்படி வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்பினச் ஆயில் ஸ்ட்ரெயினர். ஸ்ட்ரெயினர் அப்படின்னா அந்த வடிகட்டி இருக்குல்லடாமா. ஸோ வடிகட்டி நம்ம பெரிய வடிகட்டியா இருக்கும் பாத்தீங்களா. ஓகேங்களா. ஸோ அதுல கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாலிட் தனியா லிக்விட் தனியா என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரிப்போம். ஓகேங்களா. ஸோ அதை வச்சு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இப்படி ஃபேஸை வந்து கவர் பண்ணிக்கிறாங்க. ஸோ பொமிகிரானட் சீடர் அப்படின்னா சீட் தனியா ஃப்ரூட் தனியா பிரிக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஒரு திங்ஸ் இருக்கு, அதை வச்சு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஃபேஸை வந்து கவர் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 3 திங்ஸை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆளாவது கொடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க அவங்களோட ஃபேஸை வந்து கவர் பண்ணிக்கிறாங்க. மாலுபாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்கு, அந்த பேஸ்கெட் வச்சு என்ன பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய ஹெட்டை வந்து ஃபேஸை வந்து கவர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி கவர் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா தே கிராஸ் அந்த கேக்டஸ், அந்த கேக்டஸ்னுடைய இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க மௌனஸ்ரம்பூர் அந்த பிளேஸை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களாடாமா. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் த ஸ்டோரி டாமா. ஓகே ஸ்டோரி அவ்வளோதான். ஸோ வாட் வி லேர்ன் ஃப்ரம் த ஸ்டோரி டாமா.
ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? சோ ஈவன் தி எனிமீஸ் ஹேட் அ கன் இருந்துச்சு எனிமீஸ்ட. இருந்தாலுமே இவங்க கிட்ட இருக்கிறது என்னது அப்படின்னா அந்த ஹேர் ஆயில் மட்டும் தான். சோ அந்த ஹேர் ஆயிலுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு வெப்பனா யூஸ் பண்ணி அவங்களே சேவ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ அவங்க அடுத்து நெக்ஸ்ட் ஒரு கேக்டஸ் அந்த ஃபால்ஸ்ல போறப்ப அந்த விட்டு அவங்க எப்படியா கவர் பண்ணணுமே அப்படிங்கறக்காண்டி ஒரு சின்ன திங்ஸ் தான் 3 திங்ஸ் ஒரு கிச்சன் திங்ஸை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கவர் பண்ணிருக்காங்க. சோ நான் அப்பயே இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல பாட்டி இஸ் தி இன்டெலிஜென்ட் பர்சன். பாட்டி இஸ் இன்டெலிஜென்ட் as well as ஸ்பான்டேனியஸா திங்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அடுத்து என்ன டக்கு டக்குன்னு திங்க் பண்றாங்க. ஓகேங்களா? சோ திங்க் பண்றனால தான் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து எனிமீஸ்ல இருந்து தப்பிச்சாங்க. அட் தி சேம் டைம் அந்த கேக்டஸ் அந்த ஃபாரஸ்டையுமே சேஃபா வந்து வெளியில வந்தாங்க. ஓகேங்களாடாமா? ஓகே. சோ